ஓகே. இதில என்ன பார்க்க போறோம்னா, ஏ ஸ்டார் அல்காரிதம். இது வந்து இப்படி டைரக்ஷனல் கிராஃபா குடுத்துருவாங்க. அப்போ இது வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட்ன்னு ஒரு இது குடுத்துருவாங்க. அதாவது ஹெச் ஆஃப் என் இந்த ஃபார்முலாலாம் இது வந்து ஹெச் ஆஃப் என். ஸோ ஃபார்முலா என்ன எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஜி ஆஃப் என் இன்டூ ப்ளஸ் ஹெச் ஆஃப் என். ஓகே. ம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுப்போம். ஏ தான் ஸ்டார்டிங் இது இருந்துச்சுன்னா, ஜி தான் கோல் ஸ்டேட் வச்சுக்கலாம். ஓகே. இதுதான் கன்சிடரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துக்கிறோம். ஏவை எடுத்துட்டு பி அண்ட் சிக்கு போகிறோம். ஓகே. இது ரெண்டும் போகிறோம். அது எஃப் ஆஃப் என் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதோட பார்த்து அதான் ஜி ஆஃப் என். ஓகேவா? இப்போ வந்து பிக்கு போனோம்னா ஜி ஆஃப் என் வந்து 1. அதே ஹெச் ஆஃப் என் வந்து பிக்கு தானே போகிறோம். அப்போ பிக்குரியது பார்க்கணும் 6. அப்போ 6, 7. ஓகே. அதே இது சிக்கு பார்த்தோம்னா 4 ப்ளஸ் ஹெச் ஆஃப் என் என்னது 4, 8. ஓகே. இப்போ இந்த ரெண்டுல எது சின்னதாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து இப்போ பியில் என்னென்ன போகுது? சிக்கு போகலாம், டிக்கு போகலாம். ஓகே. ரெண்டு இதையும் போட்டுக்கணும். அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ சிக்கு வந்து என்ன எழுதிடக்கூடாதுன்னா, ஜி ஆஃப் என் வந்து 2 ப்ளஸ் ஹெச் ஆஃப் என் வந்து சிக்கு வந்து 4 அப்படின்னு 6ன்னு எழுதிடக்கூடாது. அது தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதையும் சேர்த்து எழுதணும். 1 ப்ளஸ் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 1 இங்கே ஒரு 2 அது போக இந்த சிக்கு போகிறது. அப்போ 7. ஓகே. அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. அதே மாதிரி தான் இப்போ வந்து டிக்கு போனோம்னா 1 ப்ளஸ் 3 4 ஆச்சா. அதுக்குரிய எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு அது ஒரு 3 7. ஓகே. இந்த ரெண்டுமே எடுத்துக்கலாம். இப்போ எப்படி கன்சிடர் பண்ணோம்னா, அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறது எது சின்னதாக இருக்கோ அதை தான் கொண்டு போகிறோம். இருக்கிறதுல எது சின்னதாக இருக்குது? இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. இதையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு 8 இருக்குது. இருக்கிறதுல சின்னது. நான் ஃபஸ்ட்டு சியை வந்து எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கலாம். சியை ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கிறேன். ஓகே. சியில் இருந்து எங்கே போகலாம்? இக்கு தான் போக முடியும். வேறு எங்கேயும் போக முடியாது. ஸோ சி டு இ போட்டிருக்கோம். ஓகே. இதோட காஸ்ட் பார்க்கலாம். 1, 2, 5, 8 ஆச்சா. ப்ளஸ் சியோடது என்னது 3, 11 ஆச்சா மொத்தம். ஓகே. மொத்தம் 11. அதே இது இப்போ கன்சிடர் பண்ணோம். என்னென்னது 11 இங்கே இருக்கும், இங்கே 7 மட்டும்தான் இருக்கும், இங்கே 8 இருக்கிறதுல சின்னது எது 7. அப்போ 7 செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. முந்தின உள்ளது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் வரணும். 7 இருக்கா. அப்போது டிலேருந்து எங்கெங்கே போகலாம்? ஜிக்கு போகலாம், எஃப்க்கு போகலாம். ஓகே. அப்போது எஃப்க்கு போகலாம், ஜிக்கு போகலாம். அப்போது எஃப்க்கு என்னென்ன வரும்? 1 3 2. அப்போது 6 ப்ளஸ் எஃபோட இது வந்து 1 7 ஆகுமா. அதே ஜிக்கு வரணும்னா 1 2 4. அப்போ 8 ஆச்சா. ப்ளஸ் ஜிக்குரியது என்னது 0. ஸோ 8ஆ. இந்த இப்போ கம்பேர் பண்ணணும். என்னென்ன லீஃப் நோட் இருக்கு? 11 ஒரு லீஃப் நோட் இருக்கு, 7 ஒரு லீஃப் நோட் இருக்கு, 8 ஒரு லீஃப் நோட் இருக்கு, 8 ஒரு லீஃப் நோட் இருக்கிறதுல சின்னது என்னது 7 தான். அப்போ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து எஃப்ல இருந்து எங்கே போகலாம்? ஜிக்கு மட்டும்தான் போக முடியும். ஓகே. அப்போ ஜிக்கு கொடுத்துட்றோம். ஜிக்கு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம். 1 3 2 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி ஜிக்குரிய காஸ்ட் வந்து 0. அதை 0வால் போட்டுடணும். ஓகே. இப்போ அப்போ இதுதான் இருக்கிறதுலே கோல் ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு. சாரி, கோல் ஸ்டேட் பார்க்கக்கூடாது. மினிமமில் வந்து ரீச் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். அவ்வளோதான். இதுதான். ஓகே. பாத் எப்படின்னா, இந்த பாத்து வழியாக தான் வந்திருக்கு. ஏ பி டி எஃப் ஜி இந்த பாத்து வழியாக தான் வந்திருக்கு. அதை போட்டுடணும். காஸ்ட் எவ்வளோ இருக்கு? 1 2 1 3 4 6 7. ஸோ காஸ்ட் அவ்வளோதான். இதுதான் ஏ ஸ்டார் அல்காரிதம்.